திமுகவில் கட்சி பணிகளை சரியாக செய்யாத மாவட்ட செயலாளர்களை நீக்கும் நடவடிக்கைகளை கட்சி தலைமை இறங்கியிருக்கு. இதில் முதற்கட்டமாக கோவை மாவட்ட செயலாளர் நீக்கப்பட்டுள்ளார்ங்கிற தகவல் வெளியாகி உள்ளதால திமுகவில் உள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் மாற்றம் செய்து திமுக தலைமை அறிவிச்சிருக்காங்க. கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளராக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் திமுக தீர்மான குழு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. புதிய கோவை மாநகர் மாவட்ட செயலாளராக பீளமேடு பகுதி கழக செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் நியமனம் செய்து திமுக தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு. கோவை மண்டலத்தில் திமுக வெற்றி பெற பல்வேறு பணிகளை செய்து வராங்க. செந்தில் பாலாஜியை வைத்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டும் வராங்க. கட்சி பணிகளில் தீவிரமாகவும் ஈடுபட்டுட்டு வராங்க. இப்படி இருக்கும் சூழலில் கார்த்திக் திடீரென மாற்றப்பட்டு திமுகவிற்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கு. தொடர்ந்து கட்சி பணிகளில் அலட்சியம் காட்டியதால் கார்த்திகை நீக்க செந்தில் பாலாஜி பரிந்துரை செய்ததா தகவல் வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜியின் பரிந்துரையின் பேரில் கார்த்திகை நீக்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இது மட்டுமல்லாம சுமார் 10 மாவட்ட செயலாளர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்ற பட்டியலும் தயார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து கட்சி பணிகளில் சுணக்கம் காட்டினால் பலரும் நீக்கப்படலாம் என்றும் திமுக தலைமை தெரிவித்ததா தகவலும் வெளியாகியிருக்கு. இது மட்டுமல்லாம இதனிடையே ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்திலும் கார்த்திக் சரியாக பணியாற்றவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. அதன் அடிப்படையில் கோவை மேற்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற முனைப்பில் இதுபோன்ற களையெடுப்பு தொடங்கியதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே மேற்கு மண்டலத்தை குறிவைத்துதான் முப்பெரும் விழா நடத்தப்பட்டுச்சு. இது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியின் ஏற்பாட்டின் பேரில் கரூரில் மிக பிரம்மாண்டமா நடந்துருச்சு. 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு தேர்தல் பணிகளை சரியாக செய்யாதவர்களை கண்டறிந்து களை எடுக்கும் பணி தொடங்கி இருப்பதால் பலரும் கலக்கத்தில் இருக்காங்க. அதே போல சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேற்கொண்டு வராரு. அதன் அடிப்படையில் திமுக சுறுசுறுப்பாக பணியாற்றும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை செந்தில் பாலாஜி வழங்கி வருவதா சொல்லப்படுது.